குயிக்காக ஒரு மீன் குழம்பு மாங்காய் போட்டு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மீன் குழம்பு சட்டியில் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு சட்டியில் ஆயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தட்டி அந்த வதங்கிட்டுருக்க ஆனியனோட சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ சேர்க்கணும். டொமேட்டோ சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். சட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி ஒரு தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதில் இருக்க ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டொமேட்டோவை தான் நான் கட் பண்ணி இந்த தக்காளியை சேர்த்துச்சோமா. ஸோ கரைச்சி வச்ச புளி, அந்த டொமேட்டோ மிக்ஸ் அதெல்லாம் சேர்த்து இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த புளி, தக்காளி சாறு கலந்த தண்ணியை எடுத்து விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் கலக்கிவிட்டு இந்த மிக்சர் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஸோ நல்லா பாயில் ஆகி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேங்கோ ஆட் பண்ணணும். நம்ம ரவா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை வெங்காயம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது ஒரு 2 to 3 மினிட்ஸ். என் மாங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சீக்கிரம் பாயில் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஸோ மாங்காய் பாயில் ஆகி ஒரு ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மீன் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ மீன் எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 to 3 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ்.